அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம். ரொம்ப ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. நிறைய எனக்கு எப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டை விட வெளிநாட்டிலலாம் நிறைய கால்ஸ் வருது. நிறைய எங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப 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 சந்தோஷம். என்னோட வாடிக்கையாளர்கள் எல்லாருக்குமே நிறைய விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு கம்யூனிகேஷனில் வளரணும் அப்படின்னா நீங்கள் நல்லா ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் டவுட்டு கேளுங்க, கால் பண்ணி உங்களுடைய புக்கிங்லாம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நிறைய கிரகங்கள் மாற்றங்கள் வருது. நிறைய விஷயம் நமக்கு சேஞ்ச் ஆஃப் த லைஃப் அப்படிங்கும்போது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விஷயம் மாறுங்க. இப்போ பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா தமிழ் மாதத்தில் கடைசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பங்குனி மாதம் எப்படின்னா, அந்த சூரியன் பிரவேசிக்கக்கூடிய இடம் மீனத்தில் போய் பிரவேசிக்கிறார். சனி பெயர்ச்சியோடு இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அங்கே இருக்கார். சூரியன் அப்படிங்கிறது ஒரு பகை கிரகங்க. அங்கே போய் இருக்கும் பொழுது சுக்கிரன், அங்கே ஆல்ரெடி சுக்கிரன் சனி பகவான் இருக்காங்க. இந்த 3 கிரகங்களும் மீனத்தில் இருந்து பங்குனி மாதத்துடைய பலாபலனை நம்மளுக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சொல்ல போகிறோம். அதை விட இந்த பங்குனி மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசியில் மார்ச் 15ஆம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக நம்ம எடுத்துக்க கொள்ளக்கூடிய அமைப்புங்க. பங்குனி 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா தெலுங்கு வருட பிறப்பு. இது எப்படின்னா, தெலுங்கு பேசக்கூடியவங்க அப்படிங்கிறது கிடையாது. இன்றைக்கி பெருமாளுடைய வழிபாடு ரொம்ப விசேஷங்க. இதை செஞ்சு பாருங்களேன், பெருமாளுக்கு உகந்தது. ஏன்னா திருமலை ஏழுமலையான்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலை உங்களுக்கு தெரியும். ஸோ அன்றைக்கு நம்ம போயிட்டு துளசி, கற்கண்டு, உங்களால் முடிஞ்சது தான தர்மத்துக்கு அவள், நாட்டு சக்கரை எது வேணாலும் வாங்கி கொடுத்து வழிபாடு எடுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏகாதசி விரதத்தோடு பிறக்கக்கூடிய இந்த பங்குனி மாதத்தில் தெலுங்கு வருட பிறப்பும் ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கறனால விஷ்ணு சரசரநாமம் பாராயணம் பண்ணுங்க, கேட்டுட்டு வாங்க. 7ஆம் தேதி வரக்கூடிய இன்னொரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் பண்டிகை. நோம்பெல்லாம் வச்சு விசேஷமாக அவங்க விரதத்தை முடித்து தன்னுடைய பண்டிகையை கொண்டாடக்கூடிய, முஸ்லீம் கொண்டாடக்கூடிய அனைத்து ஒரு நட்புள்ளத்தோடு சொல்லக்கூடிய இந்த ரம்ஜான் பண்டிகை விசேஷமாக நன்னாளாக பங்குனி மாதம் வரக்கூடிய அற்புதமான நாள். 13ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஸ்ரீராம நவமி. ஸ்ரீராம நவமி அப்படிங்கிறது ராமருடைய, நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் இந்த கலியுகத்திலேயே ராமருடைய அவதாரம் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் தெரியும். ராமர் அஷ்டமி நவமி. அப்போ கிருஷ்ணன் ராமர் ஒவ்வொரு 10 அவதாரத்தில் நம்ம சொல்லக்கூடிய அமைப்பில் ஸ்ரீராமருக்கு அத்தனை விசேஷம் உண்டு. அதனால தான் பௌர்ணமியில் கூட நம்ம கஷ்டத்தெல்லாம் நீக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு தேவை வேணும், நம்மளுடைய பொருளாதாரம் ரொம்ப நெருக்கடியில் இருக்குது அப்படின்னா அந்த பௌர்ணமி இரவு எடுக்கக்கூடிய பூஜை அவ்வளோ விசேஷம். அதெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, நிறைய இருக்குது. ராமருடைய பெருமாளுடைய வழிபாடுங்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் அந்த சத்யநாராயண பூஜை, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு எம்பெருமான் நமக்கு பணவரவை தருவார், தனவரவை கொடுப்பார். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பங்குனி மாதத்துடைய பலாபலனை வரிசையாக நீங்கள் பாருங்கள். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு ராசியினுடைய பதிவில் சந்திப்போம். விருச்சிக ராசி நேயர்களே, பங்குனி மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கிரகங்களுடைய கூட்டு கிரகங்கள், முக்கூட்டு கிரகங்கள், இந்த மாதிரி கிரகங்களுடைய பாவகிரக தொடர்பில், பாவகிரக சேர்க்கையில் இருக்கக்கூடிய அமைப்பாக 4, 5. உங்களுக்கு 4ஆம் இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்பங்க, 5ஆம் இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீனம். அப்போ நீங்கள் விருச்சிக ராசி ஒரு நீர், அந்த இடத்துல போயிட்டு சூரியனும் சுக்கிரனும் சனியும் அமர்றாங்க. போராடிக்கிட்டு இருந்தீங்க வேலைக்கு, கவர்மெண்ட்டு ஜாபு கிடைக்குமா, கவர்மெண்ட்டில் ஒரு அங்கீகாரம், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பை சனி பகவான் நகர்த்தி கொடுப்பார். உங்களுடைய குலதெய்வத்தில் ஏதாவது பெண்டிங்கு, பேலன்ஸு, வேண்டுதல், பிரார்த்தனை, சங்கல்பம் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் பௌர்ணமி, அமாவாசை அல்லது ஞாயிற்றுக்கிழமை போய் வழிபாடு எடுத்துருங்க. சிறப்பாக இருக்கும்.
உடனே சக்ஸஸ் கிடைக்கும். அப்பாவினால பிரச்சனை தீரக்கூடிய, உறவுகள்னால பிரச்சனைகள், வீண் அலைச்சல்கள் வந்து போகும். மனைவினால யோகம், பெண்ணால யோகம், மனைவி சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். பல மாற்றங்களையும் தொழில் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு சில விஷயங்களில் ஏப்ரலில் அருமையாக கொடுக்கணும்னு வச்சுங்களேன். இதுலேயும் ஒரு 10 நாள் தள்ளணும். சில விஷயங்கள் நம்ம அந்த கிரகங்கள் அமைப்பில் கோச்சாரத்தை வச்சு தான் சொல்கிறோம். ஜனன ஜாதகத்தில் கிரகங்களுடைய என்னென்ன நட்சத்திர சாரம் வாங்கி தசாபுத்தி எப்படி போயிட்டுருக்கு, வரக்கூடிய சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும். ஏன்னா இது கடைசி மாதம். அப்போ இப்படி பார்த்து வச்சுங்க ஜாதகத்தை. நம்ம ஆங்கில மாதம் மட்டும்தான் நினைக்கக்கூடாது, ஆங்கில வருட பிறப்பு மட்டும் நினைக்கக்கூடாது. தமிழ் மாதத்தையும் தமிழ் வருட பிறப்பையும் ரொம்ப, ஏன்னா அந்த காலத்தில் தமிழில் தான் வச்சு எடுத்து பார்த்தாங்க. பங்குனி மாதம் எப்படி இருக்கும், சித்திரை மாதம் எப்படி இருக்கும், இப்படி தான் பார்ப்பாங்க. இப்போலாம் தான் ட்ரெண்டெல்லாம் கம்ப்யூட்டர் யுகத்தில் மாறி போச்சு. நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை வேறு விதத்தில் போயிட்டுருக்கு. ஏன்னா ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்குதுங்க. அப்படின்னா அடுத்தவங்களை சார்ந்து மட்டும் இல்லை, எப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பு, கற்பனை. அவன் ஒரு சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, யாராவது ஏதாவது கொடுப்பாங்களான்னு இருந்தாங்க. இன்றைக்கி எப்படியே வந்தானே தெரிலங்க, இவ்வளவு டாப் மோஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க. தன்னுடைய ஜாதகம், சுய ஜாதகம் ஒரு 15 வயது, ஒரு 20 வயசு, இப்படி வயதோட்டம் பொறுத்து தன்னுடைய சுய முயற்சியில் சுய உழைப்பில் முன்னேறிய ஜாதகமா. அதே போல் அடுத்தது தாரம், தன்னால் முன்னேற முடியல, வந்த மனைவி, வந்த கணவன், கல்யாணம் பண்ணங்க, இவரை கரம் பிடிச்சேன், இன்னைக்கு அடுக்கு மாடி கட்டடம் என்ன, அப்பார்ட்மெண்ட் என்ன, லக்ஸுரி கார் என்ன சொல்கிறாங்களா இல்லையா. என் பையன் பிறந்தாங்க, என் புள்ள பிறந்தா, படிப்படியாக அப்பாவுக்கு தூக்கி விட்டுருச்சு. 2 பிரான்ச்சு தான், இன்றைக்கி 11 பிரான்ச் வச்சுருக்காரு. கம்பெனி வேறு லெவலுங்க, எங்கே போனாலும் பேரும் புகழ் தான். என் பிள்ளை அதிர்ஷ்டக்கார பிள்ளைங்க, குழந்தைகள்னால லாபம். அப்போ ஏதாவது ஒரு யோகம் கடவுள் எங்கே வச்சிருக்கார், யார் மூலியமாக வச்சிருக்கார் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த யோகத்தையும் நம்மளுடைய அதிர்ஷ்டத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த 5ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் ரொம்ப உதவி பண்ணும். இப்போ அந்த பாக்கியம் இருக்கணும். யாரால பாக்கியம், யாரால யோகம். இந்த யோகம்ல கிரக சேர்க்கைக்கு சொல்லுவாங்க, சரிங்களா. கிரக மாளிகா யோகம், மாளவிகா யோகம், இது மாதிரி குருச்சந்திர யோகம் நிறைய இருக்குது. கஜகேசரி யோகம்னு சொல்லுவாங்க. இப்படி பல விஷயங்கள் நமக்கு யோகத்தை கொடுக்குமா. இந்த கோச்சார கிரகம் வந்து சேரும் பொழுது நமக்கு அந்தஸ்தை, ஒரு உயர்வை, தொழிலில் நல்ல வருமானத்தை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கணும். நிறைய இருக்குது, பார்த்துக்கலாம், பார்க்கணும், நம்பிக்கையாக பார்த்துக்கணும். விருச்சிகம் பல விஷயங்களை மறைச்சி வச்சுக்கிறது. தன்னால் முடியலையா விட்டு கொடுத்துடணும், அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கணும். ஒரு மேடையில் 50 பேர் பேசிகிட்டே இருக்காங்க, நல்ல பெரிய ஆளுங்க பிரபலியமானவங்க வந்து அப்பப்போ இறங்குறாங்க, முன்வரிசையில் உட்காருங்கம்பாங்க. அதோட மேடையில் இருக்கிறவங்களுக்கு நமக்கே தெரியும், நமக்கு இந்த தகுதி இருக்கா, மேலே உட்காந்துருக்கலாமா, சும்மா கெத்து காட்டிட்டு வெட்டியாக உட்காந்துக்கிட்டு அந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு நம்ம உபயோகமாக இருக்கோமா, அல்லது நம்ம ஏதாவது கொடுத்தோமா, இதை யோசிச்சுட்டு அந்த ஸ்டேஜில், ஒரு ஸ்டேஜில் உட்காரதுக்கு, ஒரு ஸ்டேஜுக்கு வர்றதுக்கும் எவ்வளோ பாடுபடணும் தெரியுங்களா. 2மே மதிப்பு தான். அப்போ அந்த ஸ்டேஜில் வாங்கன்னு உட்கார வச்சுருவாங்க. நம்மளை விட பெரிய ஆள், நம்மளை விடைய விஷயத்தை சொல்ல வந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வழிவிடணும். இது மாதிரி சில விஷயத்துக்கு கிரகங்கள் வழிவிடும். எதுக்கு இதை சொல்கிறேன், நம்மளுடைய கோச்சார கிரகங்கள் வழிவிடும். இந்த மாதம் இது வருது. ஒரு வீடு பேசிக்கிட்டே இருந்தேன் மேடம், 6 மாதமாக தரமாட்டேன்ட்டான். இந்த மாதம் எனக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் ஒரு 5 ரூபா தான் கம்மி பண்ணி கேட்டேன், ரைட்டு வாங்கிக்கோ, முடிச்சுக்கலாம், ஒரு ரேட்டை சொல்கிறது, ஒரு 45க்கு முடிச்சலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு 1.25 சீக்கிரம் முடிச்சுக்கலாம் சொல்கிறோமா. இப்படி திடீர்னு ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்குலாம் கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் போகக்கூடிய அமைப்பு தான்.
அப்போ 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த புதன் ராகு என்னென்னா வண்டி வாகனம் பழுது ஏற்படுறது, மாமன் வழியில் உடம்பு தொந்தரவு, அறுவை சிகிச்சை கொடுக்கறது போடணும். பங்குனி மாதம் மேடம் நீங்கள் சொன்னீங்க 2 நாளைக்கு முன்னாடி தாங்க நடந்துச்சு சொன்னீங்க. நான் கேட்டு 10 நாள் ஆச்சு இந்த வீடியோ. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியே 2 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. என்னம்மா அந்த அம்மா கிரக கோச்சார கிரகம் சும்மா மாத பலன்லாம் அந்த கிரகம் வந்து உட்காரு பார்த்தீங்களா, அந்த பாவகத்தன்மையும் கிரகத்துடைய அந்த காரகத்துவத்தை எடுத்து சொல்கிறோம். இந்த காரகம் பண்ணும், இந்த காரியத்தை ஜெயிக்க விடாமல் தடுக்கும். இந்த வழிபாடு எடுங்க, இந்த தாற்பயமான கோயிலுக்கு போங்க, எல்லாம் நம்ம சொல்கிறக்கூடிய சூட்சுமங்கள். அப்போ 5ஆம் இடத்துல சுக்கிரன் சனி சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த பித்ரு கர்மாக்களுக்கு பித்ரு மாத்ரு தோஷமெல்லாம் இருக்குது. அப்போ தகப்பன் வழியில் கொடுக்கக்கூடிய தர்ப்பணமெல்லாம் அமாவாசை தான் பெஸ்ட்டு. அமாவாசைன்னு என்னது, முடியலன்னா ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு கொடுங்க. அப்போ குலதெய்வத்துடைய யோகமும் பலாபலனும் குலதெய்வத்துடைய அனுகிரகமும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அது கொடுக்கும் விருச்சிக ராசிக்கு. அப்போ விருச்சிக ராசி நம்மளுடைய விஷயங்களை ஜெயிக்கிறதுக்கும், நம்மளுடைய வேலைகளில் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது ஒரு ப்ரமோஷன் போகிறதோ, ஒரு தொழிலில் இன்னொரு பிரான்ச்சஸ் போகிறதோ, இது மாதிரி தொழில் மாற்றம் வேணுமா, இடமாற்றம் வேணும், நிறைய பேர் கேட்டு வருவாங்க. அந்த மாதிரி எண்ணங்கள் உங்கள் கூட இப்போ போயிட்டுருக்கும். இந்த ஜாபை விட்டுட்டு இன்னொரு ஜாப் வாங்கிக்கலாமா, கோச்சார கிரகம் கரெக்டாக இருக்கா, இந்த 1.5 வருஷம் நல்லா இருக்குமா மேடம், எனக்கு சனி பகவானை கொடுத்துருவாரா கேட்பாங்க. கண்டிப்பாக கேட்கணும். அப்படி உங்களுடைய இந்த ராசிக்கு இந்த பங்குனி மாதம் பல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். சிலருக்கு பணம் ஏதாவது கொடுத்து வாங்கக்கூடிய அமைப்பு கூட வரலாம், அல்லது யாராவது ரெக்கமெண்ட் பண்ணுறது, நான் இருக்கேன் நீங்கள் போய் பார்த்துக்குங்க அப்படின்னு ஒரு தலைமையில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த பங்குனி மாதம் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் வழிபாடு அப்படின்னு எடுக்கும் பொழுது குருவாயூர் போய் சேவிச்சுட்டு வாங்க. குருவாயூர் அப்போனா கெட்டியாக பிடிச்சிக்கணும். அந்த படம் வாங்கிட்டு வந்து மாதம் வைங்க. இந்த மாதம் வச்சு நீங்கள் வியாழக்கிழமை நான்வெஜ்ஜி சாப்பிடாம குரு மந்திரத்தை சொல்லி குருவாயூருடைய அந்த படத்துக்கு நெய் தீபம் ஏற்றி வச்சு மல்லிகைப்பூ வச்சுட்டு வாங்க. இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு பல விஷயங்களை மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தருவார். நம்பிக்கையுடன் செய்யுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.